ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் விதையெல்லாம் கொண்டு வந்து காட்டணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். இதை நான் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நொரப்பிக்கங்காய் கூட சேர்ந்த விதை. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சொரக்காய் விதையும் இருக்குங்க. அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இரு சாமி, நீ கம்முன்னு கொஞ்ச நேரம். இது என்னது? இது அந்தி மந்தார விதை. இங்கே பார்த்தீங்களா, இதுக்குள்ளார இருக்க இந்த கருப்பு கலரில் இருக்கிற பெரிய பெரிய விதைகள் எல்லாமே அந்தி மந்தார விதை தாங்க. இதுதான் வந்து இருமா, இது கொஞ்சம் இங்கே பாருங்க. இது வந்து இது வந்து டார்க் கலர் வாடாமல்லிங்க. இது வந்து லைட் கலர் வாடாமல்லி. இது வந்து நான் ஈரோடு போனப்போ கொண்டு வந்தது. இது வந்து நம்ம இருசாமி, இது வந்து ஊருக்கு போயிட்டு வரும்போது கொண்டு வந்தது. இங்கே பார்த்தீங்களா, பிங்க் கலர் கோழி கொண்ட பூவோட விதை இதில் இருக்குது. அது தட்டு பூராமே அந்த பிங்க் கலர் கோழி கொண்ட பூவோட விதை தாங்க. பார்த்தீங்களா, அது சினியா. இது வந்து இந்த ஒரு ரெட் ஆரஞ்சு மாதிரி இருக்கும் டபுள் கலரில். அப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாத்திரையெல்லாம் ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன் என் புள்ள. பாருங்க, புதுசாமே இதில் மாத்திரை வேண்டாம், கம்முனு. எதுக்கு நீ தூக்க மாத்திரை போடுற? கொஞ்சம் கம்முன்னு இருப்பியே. எப்படி அடி வாங்குறியா? சவுண்ட் ஆஃப் பண்ணு. அடி எப்படி வாங்குவீன்னு என்கிட்ட தெரியாது, சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சங்கு பூவது தாங்க, ஊர்லேருந்து கொண்டு வந்தது. இங்கே பாருங்கள், இது வந்து சங்கு பூவது, அதாவது காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து விதையே இல்லையாட்டுருக்குது. இதில் கூட விதை இருக்குது. ஒரு விதை கிடச்சாலே போதுமே. பார்க்கலாம் விதை இருக்கான்னு தெரியல. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பால்சம் பூவோட விதைகள் தாங்க. ஏன்னா செடியெல்லாம் பிடிங்கிட்டுமா, அதில் இருந்து கொஞ்சம் பால்சம் பூவோட விதைகள்லாம் எடுத்து இதில் வச்சுருக்குறோம். அது கொட்டா சாமி. இது வந்து இதுக்குள்ளே இருந்து இதில் இருக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா